பாம்பன் பகுதியில் தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து செல்லும் ரயிலும் வரும் ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கடலோர பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை முதல் பாம்பன் கடல் பகுதியில் காற்றின் வேகமானது 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதால் பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நள்ளிரவு அயோத்தியாவில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட அதிவிரைவு ரயில் தற்போது மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று காலை ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயிலானது தற்போது பாம்பன் முன்பு இருக்கக்கூடிய அந்த அக்கால்மடம் பகுதியில் நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட அந்த பயணிகள் ரயில் அக்கால்மடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் தற்போது ரயிலை விட்டு இறங்கி அக்கால்மடம் பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்தில் செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காற்றின் வேகமானது தற்போது வரை அதிகரித்து வருவதால் அடுத்தடுத்து வரும் ரயில்களும் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் வரக்கூடிய ரயில்கள் அனைத்தும் மண்டபத்தில் நிறுத்தப்படும் எனவும் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில்களும் காலதாமதமாக புறப்படும் என ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து அந்த காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றனர். அதே போல் பயணிகள் ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகளும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.